ப்ராப்ளமேட்டிக்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் ஏற்கனவே டிசைன் ப்ரொசீஜர்ஸ் பார்த்துட்டோம். இப்போ வந்து எப்படி வந்து டிசைன் வந்து ஃப்ளான்ஜ் கப்ளிங்கில் எப்படி வந்து டிசைன் வந்து பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இப்போ. ஸோ டிசைன் எ ப்ரொடக்டிவ் டைப் ஃப்ளான்ஜ் கப்ளிங் டு கனெக்ட் டூ சாஃப்ட் டு டிரான்ஸ்மிட் 7.5 kilowatts at 720 rpm. The permissible shear stress for soft, bolt and key materials is 33 Newton per mm square, and permissible crushing stress for bolt and key material is 60 Newton per mm square, and permissible shear stress for cast iron 15 Newton per mm square. இதுதான் வந்து டேட்டாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஃப்ளான்ஜ் கப்ளிங்கை வந்து டிசைன் பண்ணுறோம். ஸோ கிவன் டேட்டாவில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, பவர் கொடுத்துருக்காங்க. ஸோ பவர் 7.5 kilowatts கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து வாட்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். அதெல்லாம் ஏற்கனவே தெரியும் உனக்கு. 7.5 × 10⁻³ வாட்ஸ். ஸ்பீடு 720 rpm, n = 720 rpm. shear stress ஃபார் சாஃப்ட் மெட்டீரியல், போல்ட் மெட்டீரியல் அண்ட் கீ மெட்டீரியல் மூணுக்குமே சேர்த்து ஒரே வேல்யூ தான் 33 நியூட்டன் பர் mm ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க ப்ராப்ளத்தில். அதே மாதிரி சிஎஸ் கேஸ்ட் அயன், அதாவது இது கேஸ்ட் அயனுங்கிறது உனக்கு ஏற்கனவே தெரியும். அதாவது என்ன மெட்டீரியல்ங்கிறது, கேஸ்ட் அயன் வந்து என்ன மெட்டீரியல், என்ன டிவைஸ் இருக்கும் அப்படின்னா ஃப்ளான்ஜ் கப்ளிங் தான் கேஸ்ட் அயனில் தான் இருக்கும். சாஃப்ட்டும் நம்மளுக்கு கீ மெட்டீரியல்ஸு சாஃப்ட் மெட்டீரியல்லாம் வந்து எதில் இருக்கும், ஸ்டீலில் இருக்கும். ஸோ இது வந்து நமக்கு கேஸ்ட் அயன்னாவே உனக்கு வந்து எது, ஃப்ளான்ஜ் கப்ளிங் வந்து கண்டிப்பாக கேஸ்ட் அயனில் தான் இருக்கும். ஸோ அதனால் shear stress ஆஃப் ஃப்ளான்ஜ் = 15 Newton per mm square. அடுத்து க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து எது, போல்ட்டுக்கும் கீக்கும் உள்ள க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து 60 Newton per mm square. இவ்வளோக்கும் வந்து நம்மளுக்கு கிவன் டேட்டா கொடுத்துருக்காங்க. டு ஃபைண்ட் டிசைன் எ ப்ரொடக்டிவ் டைப் ஃப்ளான்ஜ் கப்ளிங். ஸ்டெப் 1 சொல்யூஷன். டார்க்கு கண்டுபிடிக்கிறோம். ஸோ டார்க்கு ஃபார்முலா உனக்கு தெரியும். T = 9,550 × பவர் டிவைடட் பை ஸ்பீடு. ஸோ இது நியூமரிக்கல் வேல்யூ. பவருக்கு ஒன்று 7.5 kilowatts கொடுத்துருக்காங்க. நம்ம அது ஏற்கனவே வாட்ஸாக கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். டிவைடட் பை ஸ்பீடு வந்து 720. ஸோ நம்மளுக்கு டார்க் வந்து என்ன கிடைக்கு, 99479 நியூட்டன் mm கிடைக்கு. அதுக்கப்புறம் ஸ்டெப் 2ல் டயாமீட்டர் ஆஃப் தி சாஃப்ட். இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா சாஃப்டோட டயாமீட்டர் இருந்தால் தான் நம்மளுக்கு இதை பேஸ் பண்ணி தான் நம்ம எல்லாமே என்ன கண்டுபிடிக்க போகிறோம், இந்த ஃப்ளான்ஜோட டைமென்ஷன், அதுக்கப்புறம் கீயோட டைமென்ஷன்லாம் டயாமீட்டர் ஆஃப் தி சாஃப்டை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போ டார்ஷனல் ஈக்குவேஷன் ஏற்கனவே T = π/16 × shear stress × d³. ஸோ அப்போ டி வேல்யூ வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 24.85 கிடைக்கு. அரௌண்ட் 25 வச்சுக்கலாம் நம்ம. ஸோ D = 25 mm. ஸ்டெப் 3 வந்து எம்பரிக்கல் ரிலேஷன்ஷிப். ஸோ அதில் வந்து உனக்கு சாஃப்ட் டயாமீட்டரை டிபெண்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஃப்ளான்ஜோட டைமென்ஷனை வந்து இது ஒரு அசம்ஷனில் தான் வந்து இந்த வேல்யூ இருக்கும். ஸோ அவுட்டர் டயாமீட்டர் ஆஃப் தி ஹப்புங்கிறது என்னென்னு தெரியும், ஃப்ளான்ஜுங்கிறது என்னென்னு நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் இதில் பார்த்துருக்கோம். ஸோ அவுட்டர் டயாமீட்டர் ஆஃப் ஹப்பு D = 2 × small d. ஸோ டயாமீட்டர் 25 mm. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணினா கேபிட்டல் D வந்து 50 mm வருது. அதுக்கு மாதிரி லென்த் ஆஃப் தி ஹப் L = 1.5 × d. ஸோ அப்போ 1.5 × 25 என்ன இன்ட்டு எவ்வளோ வருது, L = 37.5 mm வந்து வேல்யூ வருது. அதே மாதிரி டயாமீட்டர் ஆஃப் பிட்ச் சர்க்கிள் DP = 3 × d. ஸோ 3 × 25 DP = 75 mm. அதுக்கப்புறம் அவுட்டர் டயாமீட்டர் ஆஃப் தி ஃப்ளான்ஜோட மொத்த டயாமீட்டர், அதுக்கு வந்து கேபிட்டல் D சஃபிக்ஸில் O போட்டுக்கிறோம், 4 × d. ஸோ அப்போ வந்து 100 mm வருது. அப்புறம் ஃப்ளான்ஜோட திக்னஸ் வந்து TF, இது வந்து 0.5 × d. ஸோ அந்த வேல்யூ வந்து நம்மளுக்கு 12.5 mm வருது. திக்னஸ் ஆஃப் தி ப்ரொடக்டிவ் ஃப்ளான்ஜ், அந்த ப்ரொடக்டிவ் ஃப்ளான்ஜுங்கிறது அந்த போல்ட்டு உட்கார்ற இடம் உள்ளுக்குள்ளே, அந்த அது திக்னஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னா 0.25 × d இருக்கும். ஸோ அந்த வேல்யூ வந்து 6.25 mm வருது. ஸோ இதெல்லாம் வந்து எம்பரிக்கல் ரிலேஷன்ஷிப், டயாமீட்டர் ஆஃப் தி சாஃப்டை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இந்த வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிக்கிறோம். அடுத்து ஸ்டெப் நம்பர் 4 டைமென்ஷன் ஆஃப் கீ. இதில் வந்து கீ ப்ரொசீஜர்ஸில் நம்ம பார்த்தது தான். ஸோ டேட்டா புக் பேஜ் நம்பர் 5.16 எடுத்துக்கோ. சாஃப்ட்வேர் டயாமீட்டர் வந்து நம்மளுக்கு என்ன வந்திருக்கு, 25 mm நம்மளுக்கு சாஃப்ட் டயாமீட்டர் வந்திருக்கு. ஸோ சாஃப்ட் டயாமீட்டர் 25 mmனா நம்மளுக்கு என்னது
அரவுண்டு பார்த்தீங்கன்னா 22, அடுத்தது 30 வருது. ஸோ அப்போ நம்மளுக்கு விட்த்து என்ன கிடைக்கும், 8 ஹைட்டு வந்து 10 and 8 கிடைக்கும். ஸோ இந்த வேல்யூ நம்ம என்ன பண்ணுறோம், எடுத்து எழுதிக்கிறோம். இதில் டைமென்ஷன் ஆஃப் கீழே. So soft diameter depending upon D equal to 25 mm. So width of key WK equal to 8 mm. அது thickness of key வந்து 7 mm. thickness of the key வந்து இதில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 7 கொடுத்துருக்காங்க. ஒரு செக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து 22 mm உள்ள டேட்டா எடுத்திருக்கேன் நான். ஸோ 22 அப் டு டயாமீட்டர் 30 கொடுத்துருக்கு. ஆமாம் 22 to 30ங்கிறது வந்து விட்த்து வந்து 8, ஹைட்டு வந்து 7 இருக்குது. ஸோ அந்த டேட்டாவை நம்ம இதில் என்ன பண்ணிக்கிறோம், எடுத்து எழுதிக்கிறோம். ஸோ அப்போ thickness of key equal to 7 mm. ஸோ length of key equal to எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், ஹப்போட லென்த் எவ்வளவோ அதே தான் வந்து கீயோட லென்த் இருக்கும். ஸோ அப்போ லென்த் ஆஃப் கீ LK ஈக்குவல் டு 1.5 × D ஏற்கனவே எம்பரிக்கல் ரிலேஷனில் கண்டுபிடிச்சது தான். ஸோ அந்த வேல்யூ வந்து 37.5 mm. ஹப்பு வந்து என்ன லென்த் இருக்கோ அதே தான் கீயோட லென்த் இருக்கும். ஸ்டெப் நம்பர் 5, போல்ட்டு, நம்பர் ஆஃப் போல்ட்டு. இது வந்து நம்ம 7.134 டேட்டா புக் பேஜ் நம்பரில் டயாமீட்டரை பேஸ் பண்ணி நம்மளுக்கு எத்தனை போல்ட் வந்து இந்த 2 ஃப்ளாஞ்சையும் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறது நம்ம டேட்டா புக் பேஜ் நம்பரில் என்னென்னு பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா இதில் N ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. 3 for D up to 40 mm, 100 mm, 180 mm கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு 25 mm வருது. ஸோ அப்போ 3 போல்ட்டு தான் வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இந்த ஃப்ளாஞ்சை கனெக்ட் பண்ணுறதுக்கு மொத்தத்தில் 3 போல்ட்டு வந்து நம்மளுக்கு கிடைக்கும், நம்பர் ஆஃப் போல்ட். ஸோ நான் அதான் வந்து இதில் என்ன எழுதியிருக்கோம், ரெஃபர் டேட்டா புக் பேஜ் நம்பர் 7.134 டிபெண்டிங் அப்பான் சாஃப்ட் டயாமீட்டர் ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம். D equal to 25 mm. ஸோ அதிலேருந்து N வேல்யூ வந்து நம்மளுக்கு கிடச்சிருது. ஸோ அடுத்து ஸ்டெப் நம்பர் 6, அந்த போல்ட்டோட டயாமீட்டர் கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதில் வந்து டார்க்கை பேஸ் பண்ணி அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். T equal to pi/4 into diameter of bolt whole square into shear stress of bolt into number of bolt into pitch circle diameter divided by 2. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்கிறோம், போல்ட்டோட டயாமீட்டர் வந்து கண்டுபிடிச்சிடறோம். ஸோ போல்ட்டு டயாமீட்டர் வந்து 5.84 வருது. நம்மளுக்கு அரௌண்ட் 6 mm போல்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம், செலக்ட் பண்ணிக்கிறோம். பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து போல்ட் வந்து இப்போ ஃப்ளாஞ்சோட டயாமீட்டர் வந்து சாஃப்டோட டயாமீட்டர் 25 mm வருது அப்படின்னா அதுக்கு தகுந்த ஃப்ளாஞ்ச் தான் நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறோம். அதே மாதிரி போல்ட்டோட டயாமீட்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 8 mm 10 mm இதுக்குள்ளே தான் வரும் உனக்கு. இது வந்து ஒரு மெரைனில் வந்து நம்ம வந்து ஒரு கப்ளிங்கை வந்து டிசைன் பண்ணுறோம் அப்படின்னாவே உனக்கு சாஃப்டோட டயாமீட்டர்லாம் அதிகமாக இருக்கும். அப்போ அதுக்கு தகுந்த ஃப்ளாஞ்சும் சைஸும் பெருசாக இருக்கும். அப்போ போல்ட்டு சைஸ் பார்த்திங்கன்னா சாஃப்ட் டயாமீட்டர் என்னவோ அந்த சைஸுக்கெலாம் வரும் போல்ட்டு. இப்போ சாஃப்ட் டயாமீட்டரில் வந்து 25 mm வருதுன்னா போல்ட்டோட சைஸே வந்து 25 mmலாம் இருக்குது. அது வந்து மெரைனில் வந்து ஷிப்பில் இந்த மாதிரிலாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது மெரைன் கப்ளிங் பார்க்குறப்ப நம்ம பார்க்கலாம் எப்படிங்கிறது. ஸோ அப்போ போல்ட்டோட டயாமீட்டர் வந்து நம்மளுக்கு 6 mm வருது. அடுத்து ஸ்டெப் நம்பர் 7 வந்து செக்கிங் த போல்ட் ஃபார் க்ரஷிங். அப்போ அந்த க்ரஷ் ஆகிறது அதனுடைய லிமிட்டேஷன் எவ்வளோ அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறேன். ஏன்னா வந்து உனக்கு எப்படி வந்து மோட்டாரில் இருந்து சாஃப்ட்டுக்கு வந்து பவர் டார்க் வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது, அதுக்கப்புறம் வந்து எங்கே வருது, கீக்கு வருது, அதுக்கப்புறம் போல்ட்டுக்கு வருது, அதுக்கப்புறம் அடுத்த ஃப்ளாஞ்சு ஹப்பு கீ, அதுக்கப்புறம் சாஃப்ட் 2க்கு வந்து பவரும் டார்க்கும் இப்படி டிரான்ஸ்மிட்டே ஆகிட்டுருக்கும். ஸோ அப்போ க்ரஷிங் ஆகிறது வந்து எந்த இடத்துலனா போல்ட்டு தான் வந்து க்ரஷ் ஆகும். ஸோ அப்போ அதனுடைய லிமிட்டேஷன் எவ்வளோங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம். அது வந்து ஸ்டெப் நம்பர் 7. இப்போ T equal to diameter of bolt into thickness of flange into induced crushing of bolt into number of bolt into pitch circle diameter divided by 2. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பாரு ஃப்ளாஞ்சுக்குள்ளே தான் அந்த போல்ட் வந்து ஃப்ளாஞ்சோட 2 ஃப்ளாஞ்சு இணைக்கிற இடத்துல தான் அந்த போல்ட்டை வந்து நம்ம ஃபிட் பண்ணுறோம். ஸோ அப்போ அந்த போல்ட்டோட டயாமீட்டர் நம்மளுக்கு வேணும், அதுக்கப்புறம் ஃப்ளாஞ்சோட திக்னஸ் தேவைப்படுது, எத்தனை போல்ட்டுங்கிறது தேவைப்படுது, பிட்ச் சர்க்கிள் டயாமீட்டருங்கிறது அந்த ஃப்ளாஞ்சோட ஒரு சென்டர் பாயிண்டில் தான் வந்து கரெக்டாக வந்து இந்த போல்ட்டை வந்து ஃபிட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ இதெல்லாம் இருந்தால் தான் நமக்கு என்ன கிடைக்கும், அதனுடைய இன்டியூஸ்டு க்ரஷிங் ஆஃப் போல்ட்டு, அதனுடைய லிமிட்டேஷன் எவ்வளோங்கிறது கண்டுபிடிக்கிறோம். ஸோ லிமிட்டேஷன் வந்து நமக்கு என்னது 11.79 Nm/mm² கிடைக்குது. ஸோ அலோவபிள் க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் வந்து ப்ராப்ளமெட்டிக்ஸில் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு
60 நியூட்டன் பர் க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் ஆஃப் கீழே கொடுத்துருக்காங்க. க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் ஆஃப் போல்ட் அண்டு கீக்கு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 60 நியூட்டன் பர் mm ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அந்த வேல்யூவோட நமக்கு வர கண்டுபிடிக்கிற வேல்யூ என்னவாக இருக்கணும், குறைவாக இருந்துச்சுன்னா டிசைன் இஸ் சேஃப். ஸோ நம்மளுக்கு வந்திருக்குது 11.79 நியூட்டன் பர் mm ஸ்கொயர். ஸோ கிவன் இன் ப்ராப்ளம் 60 நியூட்டன் பர் mm ஸ்கொயர். ஸோ போல்ட் இஸ் சேஃப். அதே மாதிரி செக்கிங் த ஃப்ளாஞ்ச் இன் ஷியரிங், அதுக்கு மாதிரி T equal to pi/2 into d square, capital D square into thickness of flange into induced flange of shear stress. ஸோ இதில் இருந்து நம்மளுக்கு அந்த லிமிட்டேஷன் வந்து நம்மளுக்கு எவ்வளோ வருது, 2.02 நியூட்டன் பர் mm ஸ்கொயர் வந்து கிடைக்குது. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், shear stress ஆஃப் ஃப்ளாஞ்ச் எவ்வளோங்கிறது ப்ராப்ளத்தில் வந்து கொடுத்துருக்கோம், 15 நியூட்டன் பர் mm ஸ்கொயர். ஸோ அதை வந்து கம்பேர் பண்ணுறப்போ ஃப்ளாஞ்சும் வந்து நம்மளுக்கு அந்த டிசைன் வந்து சேஃபாக வருது. ஸோ ஸ்டெப் நம்பர் 9ங்கிறது ஏற்கனவே நம்ம கீழே பார்த்தது தான். ஸோ கீ ஃபார் ஷியரிங் அண்ட் க்ரஷிங்லாம் ஏற்கனவே நம்ம கீ டிசைனில் பார்த்தது தான். ஸோ இன்டியூஸ்டு ஸ்ட்ரெஸ் ஆஃப் கீ மெட்டீரியல் ஈக்குவல் டு 2 இன்ட்டு டி, டிங்கிறது டார்க்கு டிவைடட் பை லென்த் ஆஃப் கீ இன்ட்டு வித் ஆஃப் கீ இன்ட்டு ஸ்மால் டிங்கிறது டயாமீட்டர் ஆஃப் தி ஷாஃப்ட். ஸோ இது வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 26.52 நியூட்டன் பர் mm ஸ்கொயர் கிடைக்குது. ஸோ இது வந்து உனக்கு என்னது, கீ மெட்டீரியல் ஆஃப் ஷேரிங் ஸ்ட்ரெஸ் வந்து 33 நியூட்டன் பர் mm ஸ்கொயர் ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்த வேல்யூ 26.52 நியூட்டன் பர் mm ஸ்கொயர். ஸோ டிசைன் இஸ் சேஃப். அடுத்து ஸ்டெப் நம்பர் 10, செக்கிங் த கீ ஃபார் க்ரஷிங். இது வந்து நம்ம கீழே பார்த்தது தான், 4 இன்ட்டு டி டிவைடட் பை லென்த் ஆஃப் கீ இன்ட்டு திக்னஸ் ஆஃப் கீ இன்ட்டு டயாமீட்டர் ஆஃப் தி ஷாஃப்ட். ஸோ இதில் வந்து வேல்யூ வந்து நம்மளுக்கு 60.03 நியூட்டன் பர் mm ஸ்கொயர். ரெண்டுமே கிட்டத்தட்ட வந்து ஒரு 0.03 mm வந்து 0.03 நியூட்டன் பர் mm ஸ்கொயர் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ டிசைன் இஸ் நாட் சேஃப், இல்லைனா வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் போடலாம். ஸோ நம்ம அதனால நம்மளுக்கு ஒரு நோட் கண்டிஷன் என்ன இருக்குது, கீ இஸ் நாட் சேஃப், இன்க்ரீஸ் த வேல்யூ ஆஃப் கீயோட திக்னஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம் நம்ம. ஸோ கீயோட திக்னஸ் வந்து இதில் என்ன போட்டிருக்கோம், நம்ம 7 mm போட்டிருக்கோம். ஸோ ஒரு mm கூட்டுறோம், நம்ம 8 mm போட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம் நம்ம. ஸோ 4 இன்ட்டு டி டிவைடட் பை லென்த் ஆஃப் கீ இன்ட்டு திக்னஸ் ஆஃப் கீ வந்து 7 mm போட்டிருந்தோம். இப்போ வந்து 8 mm போட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப நம்மளுக்கு வேல்யூ வந்து என்ன ஆகுது, குறையுது, 53.05 நியூட்டன் பர் mm ஸ்கொயர் வருது. ஸோ அப்போ அலோவபிள் ஷேரிங் ஸ்ட்ரெஸ்ஸோட நம்மளுக்கு வந்திருக்கிற வேல்யூ வந்து க்ரஷிங் ஸ்ட்ரெஸ்ஸோட நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கிற இன்டியூஸ்டு க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் ஆஃப் தி என்னது செக்கிங் த கீ க்ரஷிங், அதாவது வந்து அந்த கீயோட க்ரஷிங் வந்து நம்மளுக்கு வந்து என்னவாக இருக்குது, இன்டியூஸ்டு க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் வந்து நம்மளுக்கு குறைவாக இருக்கிறதுனால அதை வந்து டிசைன் வந்து சேஃப்னு போட்டுக்கிறோம். ஸோ எப்படிங்கிறது நம்மளுக்கு டிசைன் வந்து சரியாக வரலை நமக்கு. அப்போ என்ன பண்ணுறோம், அந்த கீயோட திக்னஸை வந்து கூட்டிடுறோம். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா என்ன, அந்த சாஃப்ட்டுக்கும் அந்த ஃப்ளான்ஸுக்கும் இந்த கீ அடாப்ட் ஆகலை அப்படின்னா அதனுடைய திக்னஸை வந்து என்ன பண்ணிக்கிறோம், கூட்டுறப்போ அது என்ன ஆகும், ஸ்டெபிலிட்டி வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அதை தான் இங்கே வந்து பண்ணியிருக்கிறோம். ஸோ ஒரு mm வந்து நம்ம திக்னஸை கூட்டுறதுனால நம்மளுக்கு என்ன ஆகுது, அதனுடைய ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து நமக்கு க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் வந்து நம்மளுக்கு என்ன ஆகுது, குறையுது. ஸோ அப்போ நம்ம அலோவபிள் க்ரஷிங் ஸ்ட்ரெஸ்ஸோட நம்மளுக்கு குறைவாக இருக்கிறனால டிசைன் இஸ் சேஃப்னு வச்சு நம்ம என்ன பண்ணிக்கிறோம், அந்த ப்ராப்ளமேட்டிக்ஸை முடிச்சுக்கிறோம். ஸோ டயக்ராம் வந்து 7.134 உள்ள டயக்ராம் எடுத்து வரைஞ்சிக்கோ. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ரிசல்ட்டை எடுத்து எழுதிக்கிறோம். ஸோ ரிசல்ட்டை எம்பரிக்கல் ரிலேஷன்ஸில் வந்து நம்மளுக்கு என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கோமோ அந்த ரிசல்ட்டை எடுத்து எழுதிட்டு இந்த ப்ராப்ளத்தை வந்து இதோட முடிச்சுக்கிறோம். ஸோ இது இருந்தால் கேளு. அடுத்த ப்ராப்ளம் வந்து ஒரு ப்ராப்ளம் கொடுக்குறேன், அந்த ப்ராப்ளத்தை நீங்கள் ஓனாக வந்து என்ன பண்ணு, சால்வ் பண்ணப்பார்.